அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 10 விஞ்ஞான பாடத்திலே நாங்கள் கடந்த வீடியோக்களில் 10ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது அலகு உயிரின ரசாயன அடிப்படையினுடைய ஆரம்ப விடயங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். உயிரங்கிகளில் காணப்படக்கூடிய மூலகங்கள் என்ன, சேர்வைகள் என்ன, உயிரியல் மூலக்கூறுண்டா என்ன, இதெல்லாம் நாங்கள் முன்னாடி உள்ள வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோக்களை பார்க்காத பிள்ளைகள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்கள் ஒருக்கா பார்த்து கொண்டு வாங்க. அதில் 4 வகையான உயிரியல் மூலக்கூறுகளில் கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்டு, புரதம், நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொன்னோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்த உயிரியல் மூலக்கூறு தான் கார்போஹைட்ரேட்டு. இந்த கார்போஹைட்ரேட்டுக்களின் வகைகள் 3 சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்று ஒரு சக்கரைட்டு, ரெண்டாவது இரு சக்கரைட்டு, மூன்றாவது பல் சக்கரைட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் ஒரு சக்கரைட்டு தொடர்பான விடயங்களையும் இரு சக்கரைட்டுகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் முன்னாடி வகுப்பில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பல் சக்கரைட்டுகள் தொடர்பான விவரங்களை ஒன்றொன்றாக நாங்கள் விளங்கி பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் பல் சக்கரைட்டுக்கள் உருவாகின்றன. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளினுடைய பல்பகுதியமாக்கல் அப்படின்ற சொல்லோடு சொல்கிறாங்க. இந்த சொல்ல நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைகள். பல்பகுதியமாக்கல் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு பகுதியங்கள் சேர்ந்து பல்பகுதியம் ஒன்று உருவாகினால் அதைத்தான் நாங்கள் பல்பகுதியமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பகுதியங்கள் சேர்ந்து பல்பகுதியம் ஒன்று உருவாகிறது தான் பல்பகுதியமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பல் சக்கரைட்டுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியம் எதுண்டா? ஒரு சக்கரைட்டு. பல் சக்கரைட்டுகளை ஆக்கக்கூடிய ஒரு பகுதியம் எதுன்னு கேட்டால் ஒரு சக்கரைட்டு. அதனால் உருவாக்கப்படுகின்ற பல்பகுதியம் எதுன்னு கேட்டால் பல் சக்கரைட்டு. அப்போ ஒரு சக்கரைட்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பகுதியம். ஒரு பகுதியம். அந்த ஒரு பகுதியங்கள் பல்பகுதியமாக்கல் அப்படிங்கிற செயல்பாட்டால் உருவாகிற பல்பகுதியம்தான் பல் சக்கரைட்டு. அப்போ இந்த பல் சக்கரைட்டுன்றது ஒரு பல்பகுதியம். பல்பகுதியம். அப்போ ஒரு பகுதியங்கள் சேர்ந்து பல்பகுதியம் உருவாகுது. அந்த செயல்பாட்டுக்குத்தான் நம்ம சொல்கிற பேர் பல்பகுதியமாக்கல். வழங்கிச்சா பிள்ளைகள் இது? ரைட். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அவ்வாறே பல் சக்கரைட்டுக்கள் நீர் பகுப்படைந்து மீண்டும் ஒரு சக்கரைட்டுக்களை உருவாக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, நாங்கள் கொஞ்சம் அதை போர்டுக்கு போயிட்டு வருவோம். என்ன சொல்கிறாங்கண்டா, கவனிங்க பிள்ளைகள். ஒரு சக்கரைட்டு, ஒரு சக்கரைட்டுக்கள் பல சேர்ந்து என்ன உருவாகுது? பல் சக்கரைட்டு உருவாகுது. சரிதானே பிள்ளைகள்? இந்த செயல்பாட்டுக்குத்தான் நம்ம சொல்கிற பேர் என்னன்னு கேட்டால் பல்பகுதியமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பல்பகுதியமாக்கல் சொல்கிறோம். ரைட். இப்போ இந்த ஒரு சக்கரைட்டுகளை நம்ம சொல்கிறோம் ஒரு பகுதியம். இதான் பிள்ளைகள் ஒரு பகுதியம். ரைட். இது ஒரு பகுதியம். அந்த ஒரு பகுதியங்கள் பல சேர்ந்து உருவாகிற பல் சக்கரைட்டு தான் பல்பகுதியம். தான் பல்பகுதியம் சொல்கிறோம்.
இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதை ஒரு படத்தில் காட்டினோம்னா எப்படி வரும்னா பாருங்கள். இது வந்து ஒரு சக்கரைட், இது இன்னொரு சக்கரைட், இது இன்னொரு சக்கரைட், இப்படி நிறைய ஒரு சக்கரைட்டுகள் இருக்குது பிள்ளைகள், நிறைய ஒரு சக்கரைட்டுகள் இருக்குது. இந்த ஒரு சக்கரைட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது, ஒரு மாமூலக்கூறு உருவாகுது. அதுதான் பல் சக்கரைட்டு. அது எப்படின்னா இதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இணைஞ்சிட்டெல்லாம். இதை நம்ம பல்பகுதியமாக்கல் செயல்பாடுன்னு சொல்லுவோம். மறுபடி என்ன நடக்கும்டா கேட்டா பிள்ளைகள், இந்த பல் சக்கரைட்டு என்னவா மாறுமாம், ஒரு சக்கரைட்டுகளாக மறுபடி மாறுமாம். அதை நம்ம சொல்றது நீர் பகுப்படைதல்னு சொல்றோம். நீர் பகுப்படைதல் சொல்லுவோம். அப்போ ஒரு பல் சக்கரைட்டுக்கு நம்ம நீரை சேர்க்கணும். நீரை கொடுத்த உடனே அதை என்ன செய்யணும் கேட்டா, இந்த பிணைப்பெல்லாம் உடையும். இதெல்லாம் உடைஞ்சி மறுபடி என்ன வரும்னு கேட்டா, இந்த ஒரு சக்கரைட்டுகள் வரும். அப்போ ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து பல் சக்கரைட்டு உருவாகும் போது நீர் மூலக்கூறு வெளியேறும். பல் சக்கரைட்டை நம்ம உடைக்கிறதுக்கு நீர் மூலக்கூறை கொடுத்தோம்டா மறுபடி இந்த ஒரு சக்கரைட்டுகள் வரும். இதைத்தான் உங்களுக்கு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். மறுபடி நாங்கள் புத்தகத்துக்கு போவோம், கவனிங்க. இவை கிளை கொண்ட அல்லது கிளையற்ற சங்கிலி அமைப்பில் காணப்படும். இந்த பெண்கள் அணிகின்ற செயின், மாலை தெரிந்தானே பிள்ளைகள், ஒவ்வொரு ரிங்காக சேர்ந்து அந்த ஒரு துண்டு அப்படி திரும்ப சேர்ந்து தானே அந்த மாலை வருது. அது மாதிரித்தான் இந்த பல் சக்கரைட்டு உருவாகிறது என்று விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ இது சில நேரம் கிளை கொண்டதாக இருக்குமாம், சில நேரம் கிளைகள் அற்றதாக காணப்படுமாம். இந்த பல் சக்கரைட்டுகள் பிள்ளைகள் நீரில் கரையாது, பளிங்குரு அற்றது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு சக்கரைட்டுகளும் இரு சக்கரைட்டுகளும் நீரில் கரையும், பளிங்குருவானது. இங்க பார்க்கிறோம் பல் சக்கரைட்டுகள் நீரில் கரையாது, பளிங்குரு அற்றது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நீரில் கரையக்கூடியதுக்கு பளிங்குருத்தன்மை காணப்படுது, நீரில் கரையாததுக்கு பளிங்குருத்தன்மையும் இல்லை. நீரில் கரைகிற இயல்பு இருக்கா, அவங்களுக்கு பளிங்குரு இயல்பும் இருக்குது. நீரில் கரைகிற இயல்பு இல்லையா, அவங்களுக்கு பளிங்குரு இயல்பும் இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு சக்கரைட்டுக்கு இரு சக்கரைட்டுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு பல் சக்கரைட்டுக்கு இல்லை. இப்போ இந்த பல் சக்கரைட்டுகளுக்கு வந்த பிள்ளைகள் 3 உதாரணம் சொல்றாங்க. ஒன்று செலுலோசு, ரெண்டாவது மாப்பொருள், மூன்றாவது கிளைகோஜன். இது சொல்லி 3 உதாரணங்கள் சொல்றாங்க. இந்த 3ம் பல் சக்கரைட்டுகளுக்கு உதாரணம் ஆகும். அப்போ செலுலோஸாக இருந்தாலும் சரி, மாப்பொருளாக இருந்தாலும் சரி, கிளைகோஜனாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே என்ன ஆக்கி இருக்குது, அதை ஆக்கியிருக்கிற ஒரு சக்கரைட்டு அல்லது ஒரு பகுதியம் அல்லது கட்டமைப்பலகு என்னன்னு கேட்டால் அதுதான் குளுக்கோசு. அப்படின்டா நம்ம ஒரு சக்கரைட்டுகள் 3 படிச்சிருந்தானே, குளுக்கோசு, கலக்டோசு, ஃப்ரக்டோசு, இந்த 3 படித்தோம். அந்த 3லையும் ஃப்ரக்டோஸும் கலக்டோஸும் இந்த பல்பகுதியங்களை உருவாக்குற இல்லை. அப்போ இந்த பல்பகுதியத்தை பல் சக்கரைட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியம் ஒரு சக்கரைட்டு அல்லது கட்டமைப்பலகு என்னன்னு கேட்டால் அதுதான் பிள்ளைகள் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸால தான் இந்த 3 வகையான பல்பகுதியங்களும் உருவாகுது. இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிள்ளைகள். இப்போ வாங்க தொடர்ந்து வாங்க. காணப்படும் குளுக்கோசு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, மூலக்கூறுகள் தொடர்பட்டுள்ள முறை ஆகியவற்றிற்கேற்ப அவற்றின் இயல்புகள், இந்த பல் சக்கரைட்டு இயல்புகள் ஒன்றிலிருந்தொன்று வேறுபடுதுதான் பிள்ளைகள். இப்போ இங்கே உங்களுக்கு என்ன தந்திருக்காங்கண்டா, ஒரு குளுக்கோசு மூலக்கூறுண்ட அமைப்பை காட்டியிருக்காங்க. குளுக்கோசு மூலக்கூறுண்ட சூத்திரம், மூலக்கூட்டு சூத்திரம் நம்ம என்னென்று படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? C6H12O6, 6 கார்பன்
12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜனை கொண்டது தான் குளுக்கோஸு அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். அப்போ இங்கே உங்களுக்கு காட்டியிருக்காங்க மேலதிக அறிவுக்காகன்னு சொல்லி ஒரு குளுக்கோஸினுடைய மூலக்கூறுண்ட அமைப்பை காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு அறுகோண ஷேப்பில் இருக்கு இல்லையா பிள்ளைகள்? பாருங்கள், அறுகோண ஷேப்பில் இருக்குது. இந்த அறுகோண ஷேப்பில் இந்த நாலு அணுக்கள் சம்பந்தப்படக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டால் அது கார்பன். அது மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கொண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு கார்பன். அப்போ இந்த மூலைகளில் இந்த ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கிறது என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் கார்பன். அதை உங்களுக்கு அவங்க குறித்து காட்டி இல்லை, ஆனால் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கார்பன் இருக்குது. இப்போ பாருங்கள், இவ்விடத்தில் ஒரு கார்பன், இவ்விடத்தொரு கார்பன், இவ்விடத்தொரு கார்பன், இவ்விடத்தொரு கார்பன், இவ்விடத்தொரு கார்பன். எத்தனை கார்பன் இருக்குது? 5 இருக்கு இல்லையா? 1 2 3 4 5, அதோட இந்த இருக்கு 6. அப்போ 6 கார்பன். ஓகே. இப்போ ஹைட்ரஜனை பாருங்கள், எங்கேருந்து வரும்? இங்கேருந்து வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 2 12. ஹைட்ரஜனும் 12. சரி. ஆக்சிஜன் எத்தனை இருக்கணும்? 6. ரைட். ஆக்சிஜனை பாருங்கள் பிள்ளைகள். ரைட். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஆக்சிஜனும் 6. சரி. அப்போ 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் கொண்டதாக இந்த குளுக்கோஸ் மூலக்கூறினுடைய அமைப்பு தான் இது. விளங்கிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இப்படித்தான் காணப்படும். இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து அது எத்தனை சேருதோ அத்தனை நீர் மூலக்கூறுகள் வெளியால் போயிட்டு தான் அந்த பல் பகுதியம், அந்த பல் சக்கரைட்டு உருவாகுது. எத்தனை பல் சக்கரைட்டுகள் நம்ம பார்த்தோம் பிள்ளை? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று என்ன பல் சக்கரைட்டுக்கு உதாரணம்? மாப்பொருள் பல் சக்கரைட்டுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது என்ன உதாரணம்? செலுலோசு, அது ஒரு பல் சக்கரைட்டு. அடுத்து என்ன உதாரணம்? கிளைகோஜன் அப்படின்னு சொல்லி 3 வகையான பல் சக்கரைட்டுகளை நாங்கள் பார்க்குறோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம். இந்த 3 வகையான பல் சக்கரைட்டுகளும் எங்கே காணப்படுது, அவை தொடர்பான மேலதிகமான தகவல்கள் என்னன்றதை நாங்கள் இந்த சார்ட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்க பிள்ளைகள். முதலாவது காட்டுறாங்க செலுலோசு. இந்த செலுலோசு எங்கே காணப்படுது, இந்த செலுலோசினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த செலுலோசுக்கள் காணப்படக்கூடிய இடங்கள் முதலாவது தாவரங்கள்ன்ற கலைச்சுவர். தாவரத்தில் கலைச்சுவர்ன்றது வந்து தாவர கலங்களில் ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி பிள்ளைகள். மிக பிரதானமான ஒரு பகுதி தாவர களத்தில் கலைச்சுவர்ன்றது பெரிய பகுதி. இந்த கலைச்சுவர் தாவர கலங்களில் எதனால் ஆக்கப்பட்டிருக்குண்டா? பிரதானமாக செலுலோஸால தான் தாவர கலைச்சுவர் ஆக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தாவரங்களில் காணப்படக்கூடிய நார்த்தன்மையான தாவரங்களில் இந்த செலுலோசு கலைச்சுவருக்கு மேலதிகமாகவும் காணப்படும். உதாரணமாக நார்த்தன்மையான என்னது, அந்த நார்பொருள் சாப்பிட்றன்னு சொல்லுவாங்க, கீரைகள் இல்லையா, இந்த கீரை இலகுலைகள், இதுகள் நம்ம சாப்பிட்ற இடத்துல அதில் நமக்கு இந்த நார்ச்சத்து கிடைக்குதுன்னு சொல்கிறது தானே. அந்த நார்ச்சத்து என்னண்டா? இந்த செலுலோசு தான். இந்த செலுலோசைத்தான் நம்ம நார்ச்சத்துன்னு சொல்கிறது. ஏன் இந்த செலுலோஸ் நமக்கு அவசியம் அப்படின்னா, இப்போ நமக்கு மாப்பொருள் கிடைக்கிற மாதிரி ஏனைய உணவுக்கூறுகள், இப்போ புரதம் இந்த மாதிரி இலிப்பிட்டு இப்படி கிடைக்கிற மாதிரி இந்த செலுலோஸு எங்களோட உடம்புல சமீபாடு அடையாது. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து தான் இந்த செலுலோஸ் உருவாகுது. குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து செலுலோஸ் உருவாகுது. மனிதனின் சமீபாட்டு தொகுதியில் இந்த செலுலோசு சமீபாடு அடையாது. செலுலோசு
எப்படி புரதம் சமிபாடு அடையுது, எப்படி மாப்பொருள் சமிபாடு அடையுது, எப்படி இலிப்பிட்டு சமிபாடு அடையுது, இது மாதிரி இந்த செல்லுலோசு சமிபாடு அடைகிற இல்லை. செல்லுலோசு சமிபாடு அடைகிற இல்லை. செல்லுலோசு சமிபாடு அடையாட்டியும் நம்ம இந்த நார்ச்சத்து நமக்கு அவசியம்னு சொல்கிறோம். ஏன் அவசியம்? ஏன் அவசியம்டா, இதுக்கு போஷணை பெருமானம் வழங்கப்படாவிட்டாலும் மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து, இந்த செல்லுலோசு கட்டாயம் அவசியம். இது நார்த்தன்மையானது தானே. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த எஞ்சிய சமீபாடடையாத மீதிகள் எல்லாம் குடலில் மொத்த நீளத்துக்கும் பயணம் செய்கிற நேரத்தில் அது ஆங்காங்கே கட்டி கட்டியாக துண்டு துண்டாக உடஞ்சி நின்றாமல் அது அப்படியே மொத்தமாக மலச்சிக்கல் இல்லாமல் அந்த மலம் வெளியேற்றப்படுவதற்கு இந்த நார்த்தன்மையான இந்த செல்லுலோசு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. மலச்சிக்கல் என்றது ஒரு நோய் இல்லை பிள்ளைகள், ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு விட்டுரும். ரைட்? சில சந்தர்ப்பங்களில் மலச்சிக்கல் மரணம் சம்பவிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணுமா இருந்தால் அதிகமாக நீர் அருந்தோணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும். பிள்ளைகள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவு. அதிலும் பெண் பிள்ளைகள் தண்ணீர் அருந்துவது, பாடசாலை பராயத்தில் தண்ணீர் அருந்துவது ரொம்ப குறைவு. எனவே இந்த தண்ணீர் அருந்துறது ரொம்ப முக்கியம் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நார்த்தன்மையான கீரை வகைகள், இலகுலைகள், கீரை வகைகள் கட்டாயம் சாப்பிடணும் இந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், ரெண்டாவது பார்க்க போகிறோம் நாங்கள் மாப்பொருள். மாப்பொருள், இந்த மாப்பொருள் என்ன மாதிரியான இடங்களில் காணப்படுது? தானிய வகைகளில் காணப்படுது. அரிசி, கோதுமை, குரக்கன், ரைட், இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாத்துலேயும் மாப்பொருள் இருக்குது. அது மாதிரி கிழங்கு வகைகளில் காணப்படுது. உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, வற்றாழை, ரைட். இப்போ என்ன கிழங்கு எடுத்தாலும் இந்த கிழங்கு எல்லாத்துலேயும் மாப்பொருள் பிரதானமாக காணப்படுது. அது மாதிரி பலாப்பழத்தில் இருக்குது, ஈரப்பலாவில் இருக்குது. இந்த எல்லா இடங்கள்லையும் மாப்பொருள் பிரதானமான கூறாக காணப்படுது. இந்த மாப்பொருள் சம்பந்தமாக மேலதிகமான தகவல் என்ன சொல்கிறாங்க? மாப்பொருள் தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகையாகும். அப்படின்டா தாவர, அதை நம்ம சுருக்கமாக சொல்கிறோம்டா, தாவர சேமிப்பு உணவு. தாவர சேமிப்புணவு தான் இந்த மாப்பொருள். தாவரத்தில் உருவாகிறது குளுக்கோஸு, ஆனால் தாவரத்தில் சேமிக்கப்படுற உணவு மாப்பொருள். அதான் அந்த தானிய வகை, கிழங்கு வகை, பலா, ஈரப்பலா எல்லாமே தாவரத்தில் சேமிப்பு உணவுகள். அந்த சேமிப்பு உணவு என்ன வடிவத்தில் இருக்குன்னா மாப்பொருள் வடிவத்தில் இருக்குது. அப்போ தாவரங்களில் சேமிப்பு உணவு என்ன வடிவம்? மாப்பொருள்ன்ற வடிவம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற பிள்ளைகள் கிளைகோஜன். இந்த கிளைகோஜனை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இந்த கிளைகோஜன் தாவரங்களில் இல்லை. இந்த கிளைகோஜன் தாவரங்களில் இல்லை. அப்போ எங்கே இருக்குது? விலங்குகளில் தான் காணப்படுது. விலங்குகளில் ஈரலிலும் தசையிலும் தான் இந்த கிளைகோஜன் சேமிப்புணவாக காணப்படுது. விலங்குல எங்கே காணப்படுது? ஈரல்லையும் தசையிலையும் இந்த கிளைகோஜன் சேமிக்கப்பட்டு காணப்படுது. விலங்குகளின் உடலினுள் கார்போஹைட்ரேட் கிளைகோஜனாக களஞ்சியப்படுத்தப்படுகிறது. கிளைகோஜனாக களஞ்சியப்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம மாப்பொருளை எப்படி தாவர சேமிப்புணவு சொன்னமோ அது மாதிரி கிளைகோஜன் சொல்லுவோம் விலங்குகளின் சேமிப்புணவு. விலங்குகளின் சேமிப்புணவு. விலங்குகளில் சேமிக்கப்படுகின்ற உணவு என்னன்னு கேட்டால் கிளைகோஜன். தாவரங்களில் சேமிக்கப்படுகின்ற உணவு என்னன்னு கேட்டால் மாப்பொருள். ரைட், ஓகே. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இந்த கார்போஹைட்ரேட்டுகள முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு அடுத்ததாக தந்திருக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்டுகள் நம்மளோட உடம்புக்கு என்னது அவசியம், என்ன தேவை? கார்போஹைட்ரேட் எங்களோட உடம்புல என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டுகள் பிரதானமான சக்தி முதலாக காணப்படுது. பிரதானமான சக்தி முதலாக கார்போஹைட்ரேட் காணப்படுது. சக்தி முதல் அப்படின்னா எங்களோட உடம்புல சக்தி தேவையை நிறைவேற்றக்கூடிய பிரதான வடிவம் இந்த கார்போஹைட்ரேட்.
அதுலேயும் என்னன்னு கேட்டால் குளுக்கோசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கிகளின் செயற்பாட்டிற்கு தேவையான சக்தியை வழங்கும் பிரதான சக்தி முதல் கார்போஹைட்ரேட் ஆகும். இதன் சமீபாட்டின் போது தோன்றும் ஒரு சர்க்கரைட்டாகிய இந்த குளுக்கோசு கலத்தினுள் ஒட்சியேற்றம் அடைவதன் மூலம் சக்தி பிறப்பிக்கப்படுகிறது. அதான் நம்ம சுவாசம் அல்லது கலச்சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வர இந்த குளுக்கோஸ் என்ன செய்யப்படுதுண்டா, சமீபாட்டு ஈட்டு விளைபொருளாக கைப்பற்றப்படுற இந்த குளுக்கோஸு குருதியால் எல்லா கலங்களுக்கும் சப்ளை பண்ணப்படுது. அந்த குளுக்கோஸு போயிட்டு கிடைக்கிற மாதிரி எல்லா கலங்களுக்கும் ஆக்சிஜனும் கிடைக்குது. அப்போ அந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன நடக்குதுண்டா, இழைமணி கலங்களில் காணப்படக்கூடிய இழைமணிக்குள்ளுக்கு இது ரெண்டும் போயிட்டு அங்கே அது உடைஞ்சி என்ன உருவாகுதுண்டா, CO2வும் H2Oவும் அதே நேரத்தில் சக்தியும் விடுவிக்கப்படுது, சக்தி வெளியேற்றப்படுது. இந்த சக்தியை ஏடிபின்ற வடிவில் எங்களோட உடம்பு பிடிச்சு எடுத்துக்கொள்ளுது. ஏடிபி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அந்த சக்தி ஏடிபின்ற வடிவில் பிடிச்செடுக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு அந்த சக்தி பயன்பாட்டுக்கு வழங்கப்படும். அப்போ இந்த தாக்கத்தை நம்ம சமப்படுத்துறதாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த தாக்கத்தை எங்களுக்கு எப்படி சமப்படுத்தலும்? ரைட். CO2 அல்ல பிள்ளைகள், என்ன எங்களுக்கு கிடைச்சிச்சு? C6H12O6. இந்த குளுக்கோஸோட இழைமணிக்குள்ளுக்கு என்ன போகுதுண்டா, ஆக்சிஜன். குளுக்கோஸும் ஆக்சிஜனும் போயிட்டு இது ரெண்டும் தாக்கம் அடைஞ்சி என்ன உருவாகிச்சு, CO2 வாயுவும் அது மாதிரி நீராவி H2O நீராவியும் உருவாகிச்சு. சரிதானே பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் என்னது, இந்த தாக்கத்தை நம்ம சமப்படுத்துகிறோம்டா. எப்படி சமப்படுத்தலாம்? ரைட். இங்கே 6 இருக்கிறதால அணுக்கள் எண்ணிக்கை நீங்கள் எண்ணி போட்டிங்கண்டா ஒளித்தொகுப்பு தாக்கம் மாதிரியே தான் ஏனைய 3க்கும் 6 6 6 வரும். சரியா? அம்புக்குரிய இந்த பக்கம் மாற்றி போட்டிங்கண்டா அது ஒளித்தொகுப்பு தாக்கம், அம்புக்குரிய இந்த பக்கம் போட்டிங்கண்டா அது கலச்சுவாச தாக்கம். அப்போ இந்த களத்துக்குள்ளே இந்த குளுக்கோஸ் ஒட்சியேற்றம் அடைகிறன்னா, ஒட்சிசனை ஏற்கிறது, ஒட்சியேற்றம் அடைஞ்சி அது என்னவா மாறுது, சக்தியை நமக்கு வெளியால் தருது. அப்போ இதைத்தான் நம்ம கார்போஹைட்ரேட்டுகள் என்ன முக்கியத்துவம் பெறுதுண்டா, முதலாவது சக்தி முதல் இந்த குளுக்கோஸு, கார்போஹைட்ரேட்டில் குளுக்கோஸு சக்தி முதலாக தொழிற்படுகிறது. முதலாவது விஷயம் ஓகே. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சேமிப்புணவு. இந்த கார்போஹைட்ரேட்டுகள் சேமிப்புணவாக தொழிற்படுதா இல்லையா? தாவரமாக இருந்தால் மாப்பொருள், விலங்காக இருந்தால் கிளைக்கோஜன். அப்போ சேமிப்புணவாகவும் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் பயன்படுது. மூன்றாவது நம்ம சொல்கிறோம் அங்கிகளின் கட்டமைப்பு கூறு. அங்கிகள் தாவரக்கலம், விலங்குக்கலம், இந்த கலத்தின் கட்டமைப்பு கூறாக மிக முக்கியமான கூறாக இந்த கார்போஹைட்ரேட் காணப்படுகிறது. எனவே அதுவும் கார்போஹைட்ரேட்டுகளோட முக்கியத்துவத்தில் உண்டு. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கடா, நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. நம்ம அடுத்தது படிக்க இருக்கிற உயிரியல் மூலக்கூறுகள் 4, அதில் 4வது நம்ம நியூக்ளிக் அமிலம் சொல்கிறோம். இந்த நியூக்ளிக் அமிலத்தின் கூறாகவும் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படுகிறது பிள்ளைகள். ரைட். ஓகே. இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் என்னென்ன சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் பிள்ளைகள் என்னன்னு கேட்டால், கார்போஹைட்ரேட்டை இனங்காண்பதற்கான சோதனை. இந்த சோதனைக்குரிய வீடியோ உங்களுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில், அல்லது ஒரு ஆப்புக்குள்ளே படிக்கிறீங்கண்டா உங்களுக்கு லெசனில் இதுக்கு கீழே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலும். இந்த கார்போஹைட்ரேட்டுகளை இனங்காண்பதற்கான சோதனைகளில் 3 விதமான சோதனைகள் காணப்படுகிறது. இந்த 3 சோதனைகளுக்குரிய வீடியோக்களையும் நீங்கள் கீழே பார்வையிட முடியும். என்ன கார்போஹைட்ரேட்டுகளான 3 சோதனைண்டா, ஒன்று மாப்பொருளுக்குரிய சோதனை, ஒன்று மாப்பொருளுக்குரியது, ரெண்டாவது ஒரு சர்க்கரைட்டுக்குரியது, மூன்றாவது இரு சர்க்கரைட்டுக்குரியது. இந்த மாப்பொருள்ன்றது பல் சர்க்கரைட்டு தானே, பல் சர்க்கரைட்டுக்குள்ளே நம்ம 3ஐயும் பார்க்குறோம்ல, மாப்பொருளை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ கார்போஹைட்ரேட்டுகளை இனங்காண்றதுக்காக நாங்கள் நடத்துகிற சோதனைகள் 3. ஒன்று என்ன பிள்ளைகள்,
ஒன்று மாப்பொருளுக்கான சோதனை, மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற சோதனை. ரெண்டாவது என்ன பிள்ளைகள், ஒரு சர்க்கரைட்டுக்கான சோதனை. மூணாவது என்னது, இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. இந்த 3 சோதனைகளை நம்ம முதலாவது பார்க்க போகிறோம், மாப்பொருளுக்கான சோதனை. இது ரொம்ப சிம்பிள், எளிமையான ஒரு சோதனை, மாப்பொருளுக்கான சோதனை. என்ன செய்யணும் மாப்பொருளுக்கான சோதனை? ஏதாவது ஒரு உணவுப் பொருள் உங்களுக்கு தந்து சொல்கிறாங்க பிள்ளைகள், இதுக்குள்ள மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு உணவுப் பொருளை தந்து சொல்கிறாங்க, இதுக்குள்ள மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்கன்றாங்க. அப்போ நீங்கள் அந்த உணவுப் பொருளில் மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? அதுக்கு ஒரு செயற்பாடு, ஒரு பரிசோதனை இருக்குது. அந்த பரிசோதனையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பதார்த்தம் தேவை. அது என்ன பதார்த்தம் அப்படின்னா அயடின் கரைசல். என்ன பதார்த்தம் உங்களுக்கு தேவை? அயடின் கரைசல். அந்த அயடின் கரைசலை கொண்டு எப்படி இந்த பரிசோதனை செய்கிறன்றதை நீங்கள் வீடியோ கட்டாயம் கீழே பாருங்கள் பிள்ளைகள். இப்போ நான் உங்களுக்கு அதை சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன். இந்த மாப்பொருளுக்கான சோதனை ஒன்று அவ்வளோ கஷ்டம் இல்லை, வெரி சிம்பிள். என்ன செய்யணும் மாப்பொருளுக்கான சோதனைக்கு? தரப்பட்ட உணவுப் பொருளை அதில் சிறிதளவு எடுத்து நசுக்கி நீருடன் நன்றாக கலக்குங்கள். உதாரணமாக உங்களுக்கு ஒரு பாந்துண்டு தந்திருக்காங்க அப்படின்னு வைங்க. இந்த பாந்துண்டை நீங்கள் நசிச்சு தண்ணி கொஞ்சம் அதுக்குள்ளே சேர்த்திங்கண்டா கொஞ்சம் அப்படி பசை மாறி கொஞ்சம் ஈரலிப்பானதாக, அதை அப்படி பிசைஞ்சு எடுக்கலுமா இல்லையா? கொஞ்சம் ஈரலிப்பான ஒரு பாந்துண்டை கொஞ்சம் தண்ணியை போட்டு அப்படி நசிச்ச நேரத்தில் ஒரு ஈரலிப்பான தன்மையோட அது வரும். அரிசின்னு அது மாதிரி, இடியாப்பம்னு அது மாதிரி. இப்படி என்ன மாப்பொருள் உணவுப் பொருளை தராங்களோ அந்த தரப்பட்ட உணவுப் பொருளை நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அப்படி நசிச்சு எடுத்தீங்கண்டா உங்களுக்கு என்ன வரும்? அந்த உணவுப் பொருள் நீர்த்தன்மையானதாக கொஞ்சம் காணப்படும். அதனுள் அயடின் கரைசலின் சில துளிகளை நீங்கள் இடணும். ட்ராப், 2-3 ட்ராப் துளிகளை நீங்கள் இடுறீங்க. அப்படி இடுகின்ற போது என்ன உருவாகும்னு கேட்டால் கருநீல நிறம் தோன்றும். என்ன தோன்றும்? கருநீல நிறம் தோன்றும். அப்போ எந்த உணவுப் பொருளுக்காக இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் இல்லாத கெமிக்கலாக இருந்தாலும் சரி, அயடின் கரைசலில் சில துளிகளை நீங்கள் இடுகின்ற போது அங்கே கருநீல நிறம் தோன்றினால், அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம் தோன்றினால் அங்கே மாப்பொருள் உண்டுன்னு அர்த்தம். அங்கே மாப்பொருள் உண்டுன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் மாப்பொருளுக்கான சோதனை. இதை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், தரப்பட்ட உணவுப் பொருளுக்கு அயடின் கரைசலின் சில துளிகளை இடல், அவதானம் என்ன? கருநீல நிறம் தோன்றியது, எனவே மாப்பொருள் உண்டு. கருநீல நிறம் தோன்றவில்லை, மாப்பொருள் இல்லை. விளங்கிச்சா பிள்ளைகள்? கருநீல நிறம் தோன்றினா மாப்பொருள் உண்டு, கருநீல நிறம் தோன்றலையா மாப்பொருள் இல்லை. இதுதான் மாப்பொருளுக்கான சோதனை. அடுத்த சோதனைக்கு நாங்கள் வரப்போகிறோம். அது என்ன சோதனைண்டா ஒரு சர்க்கரைட்டுக்கான சோதனை. ஒரு சர்க்கரைட்டுகள் 3 வகை படித்தோமா இல்லையா? குளுக்கோசு, கெலக்டோசு, ஃப்ரக்டோசு. இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் 3 வகையான ஒரு சர்க்கரைட்டுகளில் ஏதாவது ஒரு சர்க்கரைட்டை நம்ம எடுத்து அந்த ஒரு சர்க்கரைட்டுக்கான சோதனையை நாங்கள் நிகழ்த்தி பார்க்கலாம். என்ன செய்யட்டா? முதலாவது சோதனை குழாய் ஒன்றில் குளுக்கோசு சிறிதளவை எடுங்கள். என்ன எடுக்கட்டாம்பல்? சோதனை குழாய் ஒன்று குளுக்கோசு சிறிதளவு உங்களை எடுக்கட்டாம். ரைட். இது ஒரு சோதனை குழாய் அல்லது நீங்கள் ஒரு கொதி குழாய் ஒன்று எடுத்தாலும் சரி, ஒரு சோதனை குழாய் அல்லது கொதி குழாய். அதுக்குள்ளுக்கு என்ன எடுத்துருக்கீங்க? இப்போ நீங்கள் குளுக்கோசு கரைசல், ஒரு சர்க்கரைட்டு குளுக்கோசு கரைசல் எடுத்துருக்கீங்க. ரைட். ஃபீலிங்கின் A, B கரைசல்களில் சம எண்ணிக்கையான துளிகளை இடுங்கள். ஃபீலிங்கின் சொல்யூஷன் இருக்கு பிள்ளைகள். அதில் A, B ரெண்டுலையும் சம எண்ணிக்கையான துளிகளை உங்களுக்கு இதுக்குள்ள
இடட்டாம். ஒரு 4 துளி 2லையும் போடுறது எதுக்குள்ள குளுக்கோஸு கொள்ளுக்கு. பின் அச்சோதனை குழாயை நீர்த்தாளியினுள் வைத்து வெப்பமேற்றுங்கள். இந்த சோதனை குழாயை எதுக்குள்ளே வச்சு வெப்பமேற்றட்டாம்? நீர்த்தாளிக்குள்ளே வச்சு வெப்பப்படுத்தட்டான். இதை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு தண்ணீர் கொண்ட ஒரு பாத்திரத்துக்குள்ள வைங்க. வச்சு இதுக்கு ஹீட் பண்ணுங்க, நெருப்ப கொடுங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் நிறமாற்றங்களை உங்களால் அவதானிக்க முடியும். பின்வரும் நிறமாற்றங்களை உங்களால் அவதானிக்க முடியும். முதல்ல அது என்ன நிறமாக இருக்குமாம்? நீல நிறமாக இருக்குமாம். இந்த ஃபீலிங்கின் சொல்யூஷனை போட்ட உடனே, சேர்த்த உடனே அந்த கலர் இல்லாமல் இருந்த அந்த குளுக்கோஸு கரைசல் நீல நிறமாக மாறிடும். பின்பு நீங்கள் அதனை வெப்பமேற்றும் போது அது முதல்ல பச்சை நிறமாக மாறும், அதுக்கு பிறகு பசிய மஞ்சள் நிறமாக மாறும், அதுக்கு பிறகு செம்மஞ்சள் நிறமாக மாறும், அதுக்கு பிறகு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றும். என்ன கலர் வரும்? செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு. இதுக்குள்ளுக்கு அடியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றியிருக்கும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு கலராக இந்த நிறமாற்றம் ஓர்டருக்கு நடந்து கொண்டிருக்கும். அது கொஞ்சம் வேகமாக நடக்கும். அப்போ நீங்கள் அந்த பார்த்து இந்த கலர் மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். முதல்ல அது நீல கலராக இருந்தது, பச்சையாக மாறும், பிறகு பசிய மஞ்சளாக மாறும், பிறகு செம்மஞ்சளாக மாறும், கடைசியில் அடியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு அடியில் தோன்றி இருக்கும். இதுதான் ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. இதை தண்ணீர் கொண்ட முகவைக்குள்ளுக்கு வச்சு சூடாக்காமல் சும்மா நேரடியாக நெருப்பில் வச்சு பாயிலிங் டியூப் எடுத்து அந்த பாயிலிங் டியூபுகளுக்கு நாங்கள் எடுக்க போகிற குளுக்கோஸு கரைசல் கொஞ்சம், அந்த குளுக்கோஸு கரைசலுக்கு எதை சேர்க்க போகிறோம்? சமகனவளவு அல்லது சில துளிகள் 2 சில துளி போகிற இடத்துல அந்த அளவுக்கு வரும். சமகனவளவு ஃபீலிங்கின் சொல்யூஷன்ட ஏ அல்லது பி அல்லது ஏயும் பியும் சேர்த்து நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் இப்போ ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுற நேரத்தில் வர நிறமாற்றங்கள் தான் இது. முதல்ல அது என்ன கலரில் இருக்குமாம்? முதல்ல அது நீல கலரில் இருக்கும். அந்த நீல கலரில் இருந்து அது பிறகு பச்சை நிறம் வரும், அது பிறகு பச்சையிலேருந்து பசிய மஞ்சள் வரும், அது பிறகு செம்மஞ்சள் வரும், அது பிறகு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு அடியில் படிவு உருவாகி இருக்குமா. அடியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு அடியில் தோன்றி இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இதுதான் இந்த ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. ரைட். இந்த ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனையை நம்ம விளங்கி கொண்டோம்டா, அதே சோதனை தான் இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை என்னவோ அதே சோதனை தான் இரு சர்க்கரைட்டுகளும். ஆனால் என்ன ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா, இரு சர்க்கரைட்டுன்னு சொல்லும்போது அது 2 ஒரு சர்க்கரைட்டுகள் ஜாயிண்டாகித்தானே பிள்ளைகள் இருந்துச்சு. 2 ஒரு சர்க்கரைட்டுகள் ஜாயிண்டாகி இணைஞ்சி இருக்கிறதால தான் நம்ம அவருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? இரு சர்க்கரைட்டு அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? இரு சர்க்கரைட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இரு சர்க்கரைட்டாக இவர் இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை ஃபீலிங்கின் ஏ பி கரைசல் சம எண்ணிக்கையான துளிகளை சேர்த்து சோதனை குழாயில் நீர்த்தாளியில் வச்சு நம்ம இப்படி இதை நம்ம வெப்பமேற்றினோமா இல்லையா? இதே பரிசோதனை தான். ஆனால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த இரு சர்க்கரைட்டுகளை பிள்ளைகள் உடைக்கணும். இந்த பிணைப்பை உடைச்சு விட்டா என்ன நடக்கும்? இரு சர்க்கரைட் எல்லாம் ஒரு சர்க்கரைட்டாக போயிடும். அந்த ஒரு சர்க்கரைட்டுக்கு ஃபீலிங்கின் ஏ கமா பி கரைசல் சம எண்ணிக்கையான துளிகளை சேர்த்து வெப்பமேற்றும் போது இந்த நிறமாற்றம் தோன்றும். அப்போ இந்த இரு சர்க்கரைட்டுகளை உடைக்கிற எப்படி? இந்த இரு சர்க்கரைட்டுகளை உடைக்கிற எப்படின்றதான் எனக்கு அவ்வளோ விஷயம். அப்போ இவங்களை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது ஐதான சல்பூரிக் அமிலம் அல்லது ஐதான குளோரிக் அமிலத்தில் சிறிதளவை இந்த இரு சர்க்கரைட்டு கரைசலுக்குள்ளுக்கு நம்ம சேர்க்கணும் பிள்ளைகள். சிறிதளவு கொஞ்சம் அமிலம் தானே, கொஞ்சம் சேர்த்தா போதும். கொஞ்சம் சிறிதளவு ஐதான அமிலத்தை நாங்கள் சேர்க்கணும். சேர்த்த உடனே என்ன நடக்கும்? அது ஒரு நிமிடம் மட்டும் நம்ம வெப்பமேற்றணும்.
அதுக்கு சிறப்பான வெப்பநிலை கொடுக்கணும். அந்த வெப்பநிலை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சூடாக்கினோம், வெப்பம் ஏற்றினோம் சொன்னால் இதெல்லாம் அப்படியே உடைஞ்சிடும். இரு சர்க்கரைட்டெல்லாம் உடைஞ்சி ஒரு சர்க்கரைட்டாக மாறிடும், ஒரு சர்க்கரைட்டாக மாறிடும். இருந்தாலும் நம்ம சேர்த்த அந்த அமிலம் அந்த கரைசலுக்குள்ளுக்கு கொஞ்சம் இருக்குமா இல்லையா மேலதிகமாக, இதை உடைக்கிறதுக்கு பயன்பட்ட அமிலம் போக இன்னும் கொஞ்சம் அமிலம் அதுக்குள்ளுக்கு மேலதிகமாக இருக்க போகுது. அப்போ அந்த மேலதிகமாக இருக்கிற அமிலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டை நம்ம அதுக்குள்ளுக்கு சேர்த்து, இந்த சோடியம் பைகார்பனேட்டுன்றது வந்து ஒரு மூலம் அல்லது ஒரு காரம். அப்போ இந்த காரம் இது ஒரு மென் மூலம், ஒரு மென் காரம். அதில் கொஞ்சத்தை நம்ம இதுக்குள்ளுக்கு சேர்த்து விட்டோடனே, இந்த பரிசோதனை குழாய்க்குள்ளுக்கு சேர்த்து விட்டோடனே அதில் மேலதிகமாக இருந்த HCl அல்லது என்னது H2SO4 வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்குள்ளுக்கோ இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மேலதிகமான அமிலத்தை இல்லாமாக்குறதுக்கு தான் NaHCO3 நம்ம சேர்க்குறோம். சேர்த்து விட்ட பின்னாடி இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், ஃபீலிங்கின் A, B கரைசல் சமநிக்கையான துணிகளை அதுக்குள்ளே போட போகிறோம். போட்டு சோதனை குழாயை நீர்த்தாளிக்குள்ளே வச்சு வெப்பமேற்றினோம்டா மறுபடியும் அதே நிறமாற்றம் தோன்றும். இந்த நிறமாற்றம் இந்த ஓடருக்கு தோன்றிச்சின்றால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், இங்கே இரு சர்க்கரைட்டு இருந்ததுன்னு அர்த்தம். ஏற்கனவே உடைக்க முன்னாடி தானே அந்த பரிசோதனை செஞ்சோம். அப்போ ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான பரிசோதனைக்கு நீங்கள் முடிவு எழுதணும். இந்த நிறமாற்றம் தோண்டிச்சா, எனவே ஒரு சர்க்கரைட்டு உண்டுன்ற முடிவு எழுதுவீங்க. ஆனால் இங்கே எழுதுவீங்க நாங்கள் அமிலத்தை சேர்த்து இவரை உடைச்சி மறுபடி அமிலத்தை நடுநிலையாக்கி மறுபடி ஃபீலிங்கின் கரைசல் சேர்த்து இந்த பரிசோதனை செஞ்சதால இந்த அவதானம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் முடிவு எழுதணும் பிள்ளைகள். ஆகவே இங்கே இரு சர்க்கரைட்டு உண்டு, இரு சர்க்கரைட்டு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்குரிய முடிவை எழுதணும் பிள்ளைகள். விளங்கிச்சா சொன்னது விளங்கிச்சா? இப்போ நாங்கள் 3 விதமான சோதனைகளை பார்த்துருக்கிறோம். ஒன்று என்னது, மாப்பொருளுக்கான சோதனை. ரெண்டாவது என்னது, ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. மூன்றாவது என்னது, இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை. அப்போ கார்போஹைட்ரேட்ன்ற செக்ஷனை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் போக இருக்கிறது எதுன்னு கேட்டால் புரதம். அடுத்து நாங்கள் என்ன பிள்ளைகள் பார்க்க இருக்கிறோம், புரதம். இந்த புரதங்கள் தொடர்பான முழுமையான விஷயத்தை நாங்கள் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம்.